ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசம் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேஎஃப்சி சிக்கன் தாங்க செய்ய போகிறோம். இப்போ 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்குறோங்க. இப்போ லெக் பீஸ் 2 வாங்கி வந்திருக்கிறேன். இதில் அங்கேயே கொஞ்சமாக லைட்டாக கோடு போட்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது மாதிரி கோடு போடும்போது மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. இது மாதிரி குட்டி குட்டி பீஸு நம்ம கொஞ்சம் எலும்பு இல்லாத எடுத்துருக்குறோம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ தயிர் சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு குழிக்கரண்டி தயிர் எடுத்துக்கலாம். அதாவது ஒரு 50 ml தயிர் எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால் எடுத்துக்கலாங்க. பால் வந்து பார்த்திங்கன்னா 2 குழிக்கரண்டி எடுத்துங்க. ஒரு குழிக்கரண்டி தயிர் எடுத்திங்கன்னா 2 குழிக்கரண்டி காய்ச்சின பால் எடுத்துக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால். இப்போ 2வது குழிக்கரண்டி பால் சேர்க்குறேங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. ஒரு முட்டையை உடச்சி இதில் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கார மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை இதில் புழிஞ்சு விட்டுக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். முட்டைலாம் நல்லா கரைச்சி விட்டுக்குங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அந்த முட்டையெல்லாம் ஒன்று சேர நல்லா அடித்து விட்டுக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை போட்டு இதில் ஊற வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இது நல்லா ஒரு 2 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து போய் வச்சுட்டு 2 மணி நேரம் கழித்து நம்ம செய்யலாங்க. வந்து அந்த சிக்கனுக்கு மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து நான் மைதா எடுத்துருக்குறேன். ஒரு 2 கப்பு மைதா எடுத்துக்கலாங்க. இப்போ இன்னொரு கப்பு சேர்த்துக்கலாங்க. கார மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், சாட் மசாலா 1/4 டீஸ்பூன், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. ஏன்னா முன்னாடி நம்ம மாவில் உப்பு சேர்த்துருக்குறோம். இதில் லைட்டாக அந்த மேல் மாவுக்கு மட்டும் சேர்த்தா போதும். இது ஒன்று சேர சலிச்சு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இதை லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டுங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம முன்னாடியே மைதாவில் எல்லா மசாலாவும் கலந்து வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, இதில் போட்டு நம்ம பரட்டி எடுக்கணும். இப்போ வந்து ஒரு பீஸாக எடுத்து இப்போ நம்ம இந்த மாவில் போட்டு பரட்டி எடுக்கணுங்க. நல்லா இந்த அளவுக்கு நல்லா பரட்டி எடுக்கணும். சும்மா ஒரு தடவை நம்ம பரட்டி எடுத்துட்டு இது மாதிரி கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இதை திருப்பி போட்டுடணும். இது மாதிரி போட்டுட்டு திருப்பி தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு திரும்பி மாவுலேயே போடணுங்க. திரும்பி மாவுலேயே போட்டு நல்லா உங்களுக்கு மாவு கோட்டிங் பண்ணணும். இப்படி கையால் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக அழுத்தி விடுங்க. அப்போ தான் மாவு கொஞ்சம் கனமாக ஏறும். அப்போ தான் அந்த மொறுமொறுப்பான உங்களுக்கு அந்த கேஎஃப்சியில் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு மொறுமொறுப்பாக கிடைக்கும். அவ்வளோதாங்க. இப்போ ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு மெத்தடில் செஞ்சு காமிச்சேங்க. இப்போ நான் இன்னும் ஒரு மெத்தடில் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கேஎஃப்சியில் பார்த்தீங்கன்னா அஜினமோட்டோலாம் சேர்ப்பாங்க. அதெல்லாம் நம்ம சேர்க்க தேவையில்ல. இப்போ நம்ம இப்படியே செய்யலாங்க. இன்னும் நல்லா காரஞ்சாரமாக தேவைன்னா இப்போ நீங்கள் மசாலாவில் வந்து எடுத்துகிட்டு நேரடியாக இந்த மாவில் போட்டு பரட்டிடுங்க. இது கோட்டிங் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து லைட்டாக கொடுத்தா போதும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு திரும்பவும் இதே மசாலாவில் நம்ம திரும்பி ஒரு தடவை மூழ்கி எடுத்துடலாம். நல்லா காரஞ்சாரமான ஒரு கேஎஃப்சி சிக்கன் மாதிரி கிடைக்குங்க. இப்போ வந்து திரும்பவும் நம்ம வச்சுருக்கிற மைதாவில் கோட் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக உங்களுக்கு மாவு நல்லா ஏறும். ஏன்னா அந்த மாவில் நம்ம மசாலாவில் முட்டைலாம் சேர்த்துருக்குறோம் இல்லைங்களா, அதனால் உங்களுக்கு நல்லா மாவு கனமாக ஏறும். மாவு வந்து நல்லா அழுத்தம் கொடுத்திங்கன்னா நல்லா உங்களுக்கு கிரிப்பாக பிடிக்கும். அவ்வளோதாங்க. இது அப்படியே இருக்கட்டும். இது நல்லா உங்களுக்கு காரஞ்சாரமாக கிடைக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். சின்ன சின்ன பீஸாக இருக்கிறதெல்லாம் எடுத்து நீங்கள் மாவில் டைரெக்டாக எடுத்து போட்டுக்க வேண்டியதாங்க. அவ்வளோதான். மீதி இருக்கிற பீஸு இதே மாதிரி செஞ்சு வச்சுருங்க. இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. இப்போ நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம்.
எண்ணெயில் சேர்க்கும் போது லைட்டாக அப்படி சுற்றி விடுங்க. நம்ம போடும்போது நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கணும் எண்ணெய். அதுக்கப்புறமேலாம் நீங்கள் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் பொரிச்சு எடுக்கணும். எல்லாம் இந்த மேலெல்லாம் அந்த தெரிகிற இடத்தெல்லாம் எண்ணெய் லைட்டாக தெளித்து விட்டிங்கன்னா நல்லா சூப்பராக உங்களுக்கு பொரிஞ்சு வரும். அவ்வளோதான், நல்லா வேகட்டும். இல்லை இந்த அளவுக்கு நம்ம கலர் வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ சின்ன சின்ன பீஸும் அதே மாதிரி போட்டு எடுத்துக்க வேண்டியதாங்க. சூப்பரான KFC சிக்கன் வீட்டிலே ரெடி பண்ணியாச்சுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண்வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.